நான் ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டுட்டேன். அதனால சபரி செம்ம டென்ஷன் ஆயிட்டு, நாளைக்கு காலையிலேயே கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போணும்னு சொல்லிட்டான். நான் வந்து 22 ஆகஸ்ட் தான்டா அப்படின்ட்டு, "இல்ல பரவால்ல நீ வா நாளைக்கே போணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து அயர்ன் டேப்லெட்டும், விட்டமின் டேப்லெட்டும் நான் சுத்தமா வாங்குனதுலேருந்து போடவே இல்ல. அது அவனுக்கு தெரியாது. நான் கேட்குறப்பலாம் போட்டேன்னு மட்டும் சொல்லிருவேன் நானு. முதல் நாள் நைட்டு சபரிட்ட சொல்லிட்டு இந்த மணிக்கு குழந்தை ரொம்ப வெயிட்டா பொறக்காது போல, கம்மியா தான் பொறக்கணும்னு. அவன் சொன்னான், "இல்ல அயர்ன் டேப்லெட், விட்டமின் டேப்லெட்லாம் போடுறேல்ல, அதில கொஞ்சம் பிள்ளைக்கு வந்து சத்து சேர்ந்துரும்" அப்படின்னா. "இல்லடா நான் போடவே இல்ல. எவ்வளோ நாள் ஆச்சு போடாம?" அப்படின்னா. நான் வாங்கினதுலேருந்து போடல. இன்னொன்னே செம்ம கடுப்பாயிட்டேன். "நீ வா ஹாஸ்பிட்டல்னு" சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். "டேய் ஒரு நாள் மட்டும் விட்றா, நாளைலருந்து போடுறேன்." அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு டாக்டர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். காலைல எந்திரிச்சோனே இந்த பாதாம் பிஸ்தா மட்டும் தான் சாப்பிடுவேன். வாமிட் டேப்லெட் போடுவேன். அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிஸ்தா ஊற வச்சு அரைச்சு குடிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து காலைல சாப்பிட மாட்டேன். மத்தியானம் வந்து சாப்பிடுவேன். அப்புறம் நைட் ஏதாவது சாப்பிடுவேன். எனக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டாக்டர் வேற செக் பண்ணதில என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி அதிகமா இருக்காம் வயித்துல. அதாவது சுகர் வர்றதுக்கான அறிகுறி. எந்த ஸ்வீட்டு, எந்த ஃப்ரைட் ஐட்டம்னும் சுத்தமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் கண்டிப்பா ரெகுலரா டேப்லெட்லாம் போட்டா மட்டும் தான் கரெக்ட் ஆகும். இல்லைன்னா வந்து சுகர் வந்துரும். இன்னொன்னு பேபிக்குமே வந்து அயர்ன் டேப்லெட் குடுத்தா தான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் ஒழுங்கா டேப்லெட் போட்டு உடம்ப பார்க்கணும் நானு.